தருண். என்னப்பா நில்லு. எந்த பைக்ல ஸ்பீடா போய்கிட்டு இருக்க? பாட்டிய கொஞ்சம் அவசரமா பாக்கணும், அதான் போய்கிட்டு இருக்க. சரி சரி பாத்து போ. நான் என்ன பாத்துக்கிட்டு சித்தப்பா. சரி சரி பாத்து போ. நீங்க ரொம்ப நல்லவங்க நினைச்ச பாட்டி. எல்லா செய்யற தப்பையும் மன்னிக்கிறீங்க. ஆனா பெத்த பிள்ளைய மன்னிக்கிறேன்னு உங்களுக்கு தோணலல்ல? நீங்க சுயநலவாதின்னு நிரூபிச்சிட்டீங்கல்ல பாட்டி. ஐயக்கா, எங்க பாட்டி நீ பேசாத. என்னடா உங்களுக்கு மட்டும் தான் பாட்டிக்கு உரிமையோட பேசிட்டு இருக்கீங்க? அப்ப எனக்கு இது பாட்டி இல்லையா? விடுமா, பரவாயில்ல. அம்மா போயிருது. இருமா, நீ இல்லாத இடத்துல நானே இருக்க மாட்டேன். ஒரு நிமிஷம் பொறுமா. அவளா நல்லா நாக்க பிடிக்கிட்டு சாகுற மாதிரி கேட்கணும். இப்பெல்லாம் கெஞ்ச கூடாது. அவன் நாக்கு பிடிக்கிட்டு சாகுற மாதிரி நீ கேள்வி கேளு. ஊருக்கு தான் உபதேசம் இல்ல பாட்டி. ஊர்ல உள்ளவங்க எல்லாம் தான் பிள்ளையா போட்டு வளர்க்குறீங்க. பெத்த புள்ள கண்ணீரோட வந்து நிக்கிறாங்க. கள்ளஞ்சமா இருக்கிறீங்க பாட்டி. இவங்களுக்கு மட்டும்தானே நீங்க பாட்டி, எனக்கு இல்லல்ல பாட்டி. நானும் கவனிச்சுக்கிட்டு தான் பாட்டி இருக்கேன். நான் உங்க சொந்த பேத்தியா இருந்தோம். என் மேல பாசமா அக்கறை உங்களுக்கு ஒரு துளி கூட இல்ல பாட்டி. என்ன யாரோ மாதிரி தானே பாக்குறீங்க. அதான் பெத்த பிள்ளை மேலேயே இறக்கல, அவங்க பெத்த பிள்ளை மேலே அவங்களுக்கு இருக்க போகுது. இந்த பிள்ளைங்க மேலாம் உசுரா இருக்கீங்க. ஆனா என்ன யாரோ மாதிரி தானே பாட்டி நடத்துறீங்க. விடுமா விடுமா, எனக்காக நீ யாருக்கிட்டையும் கெஞ்ச வேண்டாம். நான் பாவி, நான் பாவி. என்னால நீங்க பகைய வேண்டாம். அம்மா போறேன். நீ இந்த குடும்பத்தோட சந்தோஷமா இருமா. அது போற எனக்கு. நான் செஞ்ச பாவம் என்னோட போட்டோம். இவ்வளவு கல்லஞ்சமா பாட்டி உங்களுக்கு. இங்க யாருமே தப்பு பண்ணல. இங்க யாருமே தப்பு பண்ணல. அவங்களெல்லாம் நீங்க மன்னிப்பீங்க. இருங்க மாமா, இருக்குது. இந்த பாட்டி பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். இன்னொரு வாட்டி எங்க அம்மா பத்தி நீ ஏதாவது பேசுன பொழுதுக்குள்ள ஒட்டிச்சு கோயில தந்துடுவேன். வாடா, என் கூட பிறந்தவனே. இந்த கோவத்தை தானே எதிர்பார்த்தேன். ஐயோ என் தங்கவே, கிசாரே வேண்டாயா. நான் செஞ்ச பாவம். என் பிள்ளைக்கு தண்டனை கொடுத்துறாதீங்க. நான் போயதையா. உன் வாயால என் பிள்ளைய பேசாதையா. அதை என்னால தாங்கிக்க முடியாது. நான் போனதுக்கு அப்புறம் என் பிள்ளைக்கு யார் இருக்கா? தாய் மாமன் நீ தானே இருக்க. அவளுக்கு தாயா தகப்பனா அவளுக்கு நீ தானே இருக்க. உன்னை விட்டு அவளுக்கு யார் இருக்கா? உன் வாயால பேசாதையா. அது தாங்குற சக்தி எனக்கு இல்ல. பரவாயில்லம்மா, எல்லாரும் நம்மள ஒதுக்கி வச்சு பேசட்டும். ஆதிரா, நீ கொஞ்சம் பொறுமையா இருமா. நிப்பாட்டுங்க மாமா. நீங்க யாருன்னு தெரியாட்டாலும் உங்களை வாய் நிறைய மாமா மாமான்னு தானே கூப்பிட்டேன். நீங்க எந்த தப்புமே பண்ணல. 4 நாளைக்கு முன்னாடி கூட இவங்க மேல கோவப்பட்டுட்டு நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போகல. ஆனா நீங்க திரும்பி வந்தா இந்த பாட்டி உங்களை எல்லாம் ஏத்துக்கிடுவாங்க. ஆதிரா, கோவத்துல வார்த்தை விடாத. இங்க பார்த்தேன் மொழி, நீங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்க. இந்த வீட்ல யார் தப்பு பண்ணாலும் இத பாட்டி மன்னிச்சு ஏத்துக்கிடுதாங்க. ஆனா பெத்த புள்ள நான் செஞ்சதெல்லாம் தப்பு, என்ன ஏத்துக்கிடுங்கன்னு வந்தா நாய விரட்டுற மாதிரி விரட்டுறாங்க. இந்த பச்சை புள்ள எங்க அம்மா விரட்டுது. இதெல்லாம் யார் வச்சுக்கிட்டது? அப்போ எங்க அம்மா பத்தின வெறுப்பை இந்த பச்சை புள்ளைங்க மேல திணிச்சிருக்காங்க. யார் மேல வீணா பழி போடுற? பிள்ளைங்க சொல்லி கொடுக்கறத விட அவங்க கண்ணாலையும் காலாலையும் பார்க்கறத நம்புவாங்க. ஆமா, எங்க அம்மா தப்பு பண்ணாங்க, இல்லன்னு சொல்லல. அத மன்னிப்பு கேட்டு வந்திருக்காங்களே. இந்த பாட்டியை ஏத்துக்கவே மாட்டேங்கறாங்க. சரி, அத பொறுமையா பேசலாம். ஏன் தேவையில்லாம குடும்பத்துல பிரச்சனை வர மாதிரி நீ பேசுற? தேமலி, நீ உள்ள போ. இவளை என் தம்பி கூட பார்க்கும்போது எனக்கு அப்படியே பத்துக்கிட்டு வருது. அவன் மனசுல எப்படி இடம் பிடிச்சு வச்சிருக்கான். என்னத்த பார்த்து மயங்கானோ தெரியல. சரி, உன் கதையை முடிக்கிறேன். என்னத்துக்கு அந்த தருண் போய் சேர்ந்திருப்பான். அடுத்த டார்கெட்டே நீதான். உனக்கு கூடிய சீக்கிரம் டிக்கெட் கிடைச்சிரும், கவலைப்படாத. உன்னை மேலகத்துக்கு அனுப்பாம நான் உறங்கவே மாட்டேன். இப்ப நீ என் தம்பி பக்கத்துல நிக்கலாம். ஆனா நாளைக்கு என் மக தான் நிப்பா. அதான் அம்மா ஏத்துக்கல. வெளில கிளம்ப சொல்லுங்க அம்மாவை. நான் உன் அக்காங்கத மறந்துடாதடா. அம்மா தான் என்ன ஏத்துக்கல. தம்பி நீ வட ஏத்துக்க மாட்டேன். உன்னை தூக்கி வளர்த்தவடா. அதனால தான் உசுரோட விட்டுருக்கேன். இல்லைன்னா வேலைக்கே இருந்தேன்னா தொலைச்சிருப்பேன். மாமா,
என் முன்னாடி எங்க அம்மா எல்லாரும் எப்படி அசிங்கப்படுத்தி பேசுறீங்க? இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க என்ன பாட்டி? ஆதிரா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நிப்பாட்டு தென்மொழி, உனக்கு இந்த வீட்ல நல்ல இடத்த கொடுத்துருக்காங்கல்ல, நீ இப்படிதான் சொல்லுவ. உங்க எல்லாரை விட இந்த வீட்ல உரிமை உள்ளவங்க எங்க அம்மா. ஆனா அவங்க இந்த வீட்ல இருக்கலாங்கிறதுக்காக நான் உங்க எல்லாருக்கிட்டையும் கெஞ்ச வேண்டியது இருக்கு. பாட்டி, நல்லா பண்ணிட்டீங்க பாட்டி. நான் கூட எங்க அம்மா மேலதான் தப்பு இருக்குன்னு நினைச்சேன். இல்ல பாட்டி, நீங்க இப்பமே இவ்வளவு வீரப்பா இருக்கும்போது முன்னாடி என்னெல்லாம் பண்ணிருக்க மாட்டீங்க. எங்க அம்மாக்கு நீங்க துரோகம் பண்ணிருக்க மாட்டீங்க. அதான் எங்க அம்மா உங்களுக்கு தீங்கு செஞ்சிருக்காங்க. ஆதிரா, பாத்தே விடாத. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்களே. அவதான் ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்கா. நீங்க கூட கூட அவ சின்ன பிள்ளை மாதிரியா பேசிட்டு இருக்கா. நீங்க அவ உண்மையில சின்ன பிள்ளைதாங்க. விடுங்க. நீங்க பாரு ஆதிரா, உனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. நீ தெரிஞ்ச பிள்ளை பேச மாட்ட. பேசுறது உங்க அம்மா கூட்டிட்டு கிளம்பு. நாங்க ஏன் கிளம்பணும்? இந்த பாட்டிக்கும் இந்த நிக்காங்களே சதீஷ் மாமா, தினேஷ் மாமா, மதன் மாமா, இவங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? அவங்க மட்டும் அவங்க ஃபேமிலியோட சந்தோஷமா இந்த வீட்ல இருக்கலாம். ஆனா இந்த அன்னைக்கிளி பாட்டி பெத்த புள்ள எப்படியோ அனாதை மாதிரி வாழணும். அதுதான் நீ சொல்ல வர தேர்மலி. வீணா இல்ல நீ தலையிடாத. நீ என் மாமா கட்டிக்க போற. அதனால தான் உன்கிட்ட இவ்வளவா பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னொன்னு என்கிட்ட நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி இருந்துட்டு இருக்க. அதனால உரிமையோட நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். வீணா எங்க விஷயத்தை தலையிடாத தேர்மலி. நீ வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுற. நாங்க பார்த்துட்டு அமைதியா இருக்கணுமா? முத ஷோல அடிச்சு வெளியில பாத்துங்க. மாமா, வாய்க்கு வந்தத பேசாதீங்க மாமா. உங்களுக்கு தான் உரிமை இருக்கதா நினைச்சு பேசாதீங்க. இப்ப சொல்றேன், நாங்க எதுக்கு வெளியில போகணும்? அப்பா, சொல்லுங்க கிஷோர் மாமா, நாங்க எதுக்கு வெளியில போகணும்? இந்த வீட்ல எங்களுக்கு உரிமை இருக்குது. மண்ணாங்கட்டி உரிமை மரியாதை வெளியில போய். நீங்க இவ்ளோ பேசினதுக்கு அப்புறம் நான் எதுக்கு வெளியில போகணும்? முடியாது மாமா. நீங்க இவ்ளோ ஆணவத்துலயும் திமிர்லயும் பேசும்போது நான் எதுக்கு மானம் கட்டு வெளியில போகணும்? நீங்க அன்னைக்கிளி பிள்ளைனா நான் காராமரி பிள்ளை. அத மறந்துடாதீங்க. ஆஹா, நான் நினைச்சதெல்லாம் நடக்குதே. இன்னும் 4 வார்த்தை கத்தி பேசுற அந்த குடும்பத்தை ஆறுமாறா இருமே. காதாம்பரி பிள்ளைங்கன்னு என் பிள்ளை நிரூபிச்சுட்டாளே. தொலைச்சு எங்க தொலைங்க பாப்பா. கிஷோர், நீ உள்ள போ. உன்னை நான் அப்பவே உள்ள போ சொன்னேன். நீங்க உள்ள போங்க. இவன் எவன் வந்து மாட்டிட்டு போனா பாத்துட்டு போனா. நானும் பொறுமையா போனா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? தொலைச்சு சின்ன பிள்ளைன்னு பார்த்தா என்ன வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? கிஷோர், நீங்க உள்ள போங்கன்னு சொன்னேன். நீ பாரு, நான் எதுக்கு உள்ள போனோம்? அவ யார் வீட்டுக்கு வந்திருக்கா? ஐயோ, நீங்க உள்ள போங்கன்னு சொன்னேன். கொஞ்சம் பொறுமையா இருடா. அவன் அக்கா பிள்ளை வாய்க்கு வந்தபடி பேசுற. அமைதலா இரு. யாரு யாருக்கு யார் அக்கா பிள்ளை? தொலைச்சு இங்க யாராவது அக்கா பிள்ளை நொக்கா பிள்ளைன்னு சொன்னீங்க? கிஷோர், நான் உன்னை உள்ள போன்னு சொன்னேன். முடியாதுமா, இன்னைக்கு ஒரு முடி கட்டவன் நான் போக மாட்டேன். இல்ல, என்னால இங்க யாரும் சண்டை போட வேண்டாம். நான் கிளம்புறேன். ஏமா ஆதிரா, நான் கிளம்புறேம்மா. எனக்காக நீ யார்த்தையும் சண்டை போட வேண்டாம். நான் போறேன். நான் ஒரேடியா போறேன். எல்லாருமா சேர்ந்து எங்க அம்மா வாழ வைக்கிறீங்களா? இப்ப சொல்றேன் பாட்டி, நீங்க நல்லவங்களே இல்ல. ஏங்க இப்படி மாத்தி விடுங்க? அவ பச்சை பிள்ளை, விவரம் தெரியாம கத்திக்கிட்டு இருக்கா. பச்சை பிள்ளை அவ விவரம் மட்டும் பேசுறா. கோதாபரி பிள்ளை நிறுவச்சிட்டு இருக்கா. உங்களை வாயை மூட சொல்லு. எப்பப்பா இந்த வீட்டுல யா வாய் அடைக்கவே உங்களுக்கு புறப்பா போச்சுது. என்ன நீ போங்க. ஆதிரா, நீ சின்ன பொண்ணு, மாத்தி விடாத. சரி, நீ அம்மா கூட்டிட்டு கிளம்பி. ஏய், என்னடி? ஆதிரா, நீ யாரு? எங்க வெளிய போ சொல்லதுக்கு? ஆமா, முதல்ல நீ யாரு இந்த வீட்ல? வீடா என்னன்னே தெரியல. ஆதிரா, மாத்தி விடாதம்மா. நீ யாருன்னு கேட்டேன். நீ என்கிட்ட ஓத வாங்கிட்டு போயிடுவ. அடிங்க பாட்டி, அது ஒண்ணுதான் பாக்கி. உங்களை நம்பி வந்ததுக்கு அது ஒண்ணுதான் பாக்கி. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும் பாட்டி, எனக்கு நல்லது செய்யறேன்னு. என்ன ஆள வச்சது மட்டும்தான் பாட்டி நீங்க மிச்சம். அந்த தருணம் நான் நேசிக்கிறேன்னு தெரிஞ்சோம் அவனே என்ன சேர விடாம பண்றதே நீங்க தானே. இப்ப எனக்கு புரியுது. நீ உள்ள போ, அத்தை பாத்துக்கிடுவாங்க. நீ உள்ள போ. அவ விவரம் தெரியாம பேசுறா மாமா. புரியுது இல்ல? நீ உள்ள போ. நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லல. இந்த வீட்ல இவ்வளவு உரிமையோட இருக்கா இவ யாரு? ஏன் உனக்கு தெரியாது? தினேஷ், சின்ன பொண்ணு அவகிட்ட மாச்சிட்டு நிக்கிறீங்க. சதீஷே, இல்லம்மா, அவ சின்ன பொண்ணு. அவ சின்ன பொண்ணு மாதிரி பேசுறா. ஏன் தேர்மொழி யாருன்னு உனக்கு தெரியாது? தெரியாது மாமா, எனக்கு தெரியாது. தெரியலனா வெளிய கிளம்பு. நான் ஏன் கிளம்பணும்? அத சொல்ல உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? நீங்க யாரு? தொலைச்சு அமைதியா நில்லு. அம்மா, சின்ன பொண்ணு
சதீஷே இது நல்லதுக்குல்ல சொல்லிட்டேன். நல்ல சண்டை போடுங்கடா. இதுதானே எதிர்பார்த்து வந்தேன். ஆஹா, என் மவ ஒரே நாள்ல எல்லாத்தையும் முடிச்சு வச்சிருவா போலுக்கு. ஐயோ தினேஷ், நான் அந்த தத்துவ சொல்லல. அவ சின்ன பொண்ணு விவரம் தெரியாம கத்துறானா, நாம பெரிய ஆளு, நாமளும் ஈக்குவல் அவளுக்கு ஏதாவது கட்ட முடியுமா? அதை சொல்லிக்கிட்டு இருக்க. நல்லதுக்கு இல்ல சதீஷே, சொல்லிட்டேன். நீ உள்ள வா. சதீஷே, நீ டூட்டிக்கு கிளம்பலாம். கிளம்பு. இவரெல்லாம் என்கிட்ட கத்துறதுக்கு என் நிலமாய் போச்சுது. என்ன வர வர ஒரு நடடிக்கொண்டு சரியில்லாம இருக்குது. வேண்டாத சகுனி வரலாம் இங்க பாக்காதீங்க. இது என்ன பத்தி தெரியல. நான் என்ன பண்ணேன்? என்ன என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியாது. அவர் என்ன சொல்றாரு கத்துறீங்க அவர்கிட்ட? மதன், அவன் கிளம்பட்டும், விடு. அவனுக்கு புத்தி மங்கி போச்சுது. ஆண்டி, இந்த லூசி பையன் வந்தது. புத்தி மாறினவங்க அப்படியே போயிட வேண்டியதா. மீனா, தோலச்சிருவன் தோலச்சி. இந்த வீட்ல யாரை சேர்க்கணும் யாரை சேர்க்க கூடாதுன்னு என் மாமியார் முடிவு பண்ணுவாங்க. கண்டவங்கலாம் முடிவு பண்ண அவசியம் இல்ல. மீனா, புத்தி மாறிச்சுனா அப்படியே வெளியில போயிடணும். என் குடும்பத்துக்குள்ள பிரிவினை உண்டாக்கி இந்த குடும்பத்தை பிரிக்கலாம் நினைச்ச யாருக்கும் எந்த அர்த்தம் கிடையாது. உங்களையே சேர்த்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மீனா, நான் என்ன பண்ணேன்? அக்கா மேல ரொம்ப அக்கறனா? அப்படியே அக்கா கூட இல்ல போங்க. இங்க யாரும் உங்க வெத்தற பக்கச்ச அணைக்கல. குடும்பத்தோட ஒத்து போறதுங்க எனக்கு தேவை கிடையாது. அப்படி போடு மீனா. மீனா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவ சரியா பேசுறா. ஏன் அக்கா பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசக்கூடாதா? அவ சின்ன பொண்ணு, ஏதோ விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கான்னு சொன்னேன். அதுக்காக எல்லாம் ஒட்டுமொத்தமா ஏன் கிட்ட சொல்றீங்க? ஒருத்தி கல்லின்னு தெரிஞ்சா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி வர நீங்க நினைச்சா கல்லல இருக்க முடியும். அத வச்சு தான் சொன்னேன். கல்ல புத்தி உள்ளவங்களுக்கு இந்த வீட்ல இடம் கிடையாதுன்னு. மீனா, வாயை மூடிடணும். இந்த வீட்டுக்குள்ள பிரிவினை உண்டாக்கலாம் நினைச்சு எந்த சிந்தனையோட யாருக்கு வந்தீங்க? உசுரோட திரும்ப மாட்டீங்க சொல்லிட்டேன். அப்ப எனக்கெல்லாம் இந்த வீட்டுல பேசுறதுக்கு உரிமை இல்ல, தகுதியும் இல்ல, அப்படிதானே? தகுதியை கெடுத்துக்க கூடாதுன்னு சொல்றேன். அப்ப இந்த வீட்டுல எல்லாமே நீதான். இருந்தா என்ன தப்புங்கற? நான் உங்க புள்ள. அவ என் வாரிசு. இத கேட்கும் போதானே என் மண்டையே வெடிக்குது. இந்த அனாதை நாயி வாரிசு. அந்த தருணுக்கு போட்ட மாதிரி இவளையும் போட்டுறான்னு பார்த்தா அவளை தப்பிச்சுக்கிட்டே இருக்காளே. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு இந்த வீட்டை மட்டும் போயிடவே கூடாது. நான் இங்க இருந்தாதான் இவங்களுக்குள்ளே சண்டை வருது. அப்படின்னா நான் இங்க தான் இருக்கணும். நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. எங்க அம்மா யாரோ மாதிரி அனாதை மாதிரி நிக்கிறாங்க. இந்த வீட்ல ஆளுக்காலா உரிமை கொண்டாடுறீங்க, ஆனா இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்களுக்கு உரிமை இல்ல. இது ஒண்ணு உங்க அம்மா நொறுங்கொண்டு கட்டின வீடு இல்ல, ஆளுக்காலா உரிமை கொண்டாடுறதுக்கு. அத்தை, இது நாங்க உருவாக்கின சாம்ராஜ்யம். இதுல என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு நாங்க தான் முடிவு பண்ணுவோம். மத்த யாரும் முடிவு பண்ண கூடாது. அதா பொன்னாட்டி முந்தானி பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே வந்தல்ல, நீ பேசுவா மீனா. உங்க அப்பமே நான் கிளம்ப சொன்னேன். ஓ, நீ சொல்றதுக்கு நான் ஆடணும். தப்பானவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா இதான் தெரியும், நீங்க உணர வேண்டாம். ஓ, அப்ப நீ தப்பானவங்களுக்கு உதவி பண்ணல. இந்த சாடில பேசுறதெல்லாம் வேற எங்கயாவது வச்சுக்கணும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆமா, என் மாமியாருக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். உங்க பார்வையில தான் தப்பு, எங்க பார்வையில அது புனிதம். புனிதத்துக்கும் சாக்கடைக்கும் வித்தியாசம் தெரியாத கூட தான் நான் இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கேன். நினைக்கும் போதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. குரல் வசதி பேசிட்டா சாக்கடைக்கு சப்போர்ட் பண்றது நியாயமாயிருமா என்ன? என்னையவா சாக்கடைன்னு சொன்ன? லூசு, உன்னை எப்படி லூசு பிடிச்சி இந்த தெருவெல்லாம் அலைய வைக்கிறேன்னு மட்டும் பாரு. இந்த அன்னக்கிளியவே ஆட்டங்கண்டவா இந்த காதாம்பரி. நீ எல்லாம் எனக்கு சுஜிப்பி. சிறுடி லூசு, உனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இவன் கையாலே உன் கழுத்துல கிடக்க தாலி யாரும் தெரிய வைக்கல. காதாம்பரியே இல்ல. முத பூசண பொண்டாடி சண்டை போட்டு சாவுங்கடி. எங்க அம்மா சாக்கடனத்த. நீங்களே ரொம்ப புனிதவாதிகளே. எங்க அம்மா சாக்கடை, எங்க அம்மாக்கு சப்போர்ட் பண்ற என் மாமா சாக்கடை, அப்படிதானே? நான் எப்பவுமே உண்மையதான் பேசுறேன் ஆதிரா. ஓ, உண்மையை பேசுவேன். ஏன் உங்களுக்கு தெரியாது? அதனாலதான் அன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் கூட பேங்குக்கு போயிட்டு என்கிட்ட கம்பெனிக்கு போறேன்னு போய் சொன்னியா? கெட்ன பொண்டாட்டிய 4 பேர் முன்னாடி இப்படி பேசினா அவ தலை குனிவான்னு நினைச்சு பேசி உங்க தரத்தை நீங்களே குறைச்சுக்கிட்டீங்க. இதெல்லாம் அவமானமா நினைச்சுக்கிட்டு நான் தலை குனிஞ்சவனா? பெண் இனத்துக்கே நான் கேவலம். ஒரு பொண்ணை வீழ்த்த முடியாத போதே ஒரு ஆண் கையில எடுக்கிற ஆயுதம் அவன் நடத்த. ஆமா, நான் இன்னைக்கு பக்கத்து அப்பா கூட பேங்குக்கு போறேன்னு சொன்னா மட்டும் என்ன வழி அனுப்பி வச்சிருப்பீங்களா என்ன? பேங்குக்கு தானே போனேன், அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்க. நான் பேங்குக்கு தான் போனேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்க.
அப்படி இருக்கும்போது இதுல அசிங்கப்படுறதுக்கோ அவமானப்படுறதுக்கோ என்ன இருக்குன்னு பிடிச்சல பாயிண்ட மாமா பேசுங்க. அதுக்காக ஒரு பொண்ணை தரம் தாழ்த்தி பேசாதீங்க. நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணதெல்லாம் நல்லதான். ஆனா அவங்கள கொச்சப்படுத்தி நான் அவங்கள பேச சொல்லல. ஒரு பொண்ணை கொச்சப்படுத்தி பேசுறதே உங்க கோலத்தனத்தை குறிக்குது மாமா. இதெல்லாம் ஒரு மாமா. அண்ணக்கிரியம்மா அண்ணக்கிரியம்மா என்னமா என்ன என்னவா என்ன? உங்க பேர தருண் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க, உசுருக்கு போராடிட்டு இருக்காரு. அடச்சே, அவன் என்ன சாவலியா? சரி உசுருக்கு போராடிட்டு தானே இருக்கான். செத்துருவான். டேய், அவன் என்னடா சொல்றான்? சார் சீக்கிரம் வாங்க மதன் சார். நீ என்ன சொன்ன? உங்க பேர தருணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க. என்ன தருணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? இவன் என்ன சொல்லிட்டு போறான்?